வணக்கங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா சின்னதா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து பீர்க்கங்காங்க. பீர்க்கங்கா பறிச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில வந்து எப்பவுமே பீர்க்கங்கா மட்டும் வருஷம் முழுக்கும் காய்ச்சிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு மூலையில 2 விதைய போட்டு விட்டுருவேன். அது வந்து வளர்ந்து பக்கத்தில எந்த செடி இருக்கோ அது மேல வந்து படர்ந்து வந்து வளர்ந்துட்டே இருக்குங்க. இப்போ வந்து மரத்து ஓரம் மேல படர்ந்துருக்குங்க. 2 நாள் பறிக்காம விட்டா கூட இந்த அளவுக்கு முத்திருங்க. அந்த மாரி தான் இது முத்தி போச்சு. விதைக்காக விட்டுருக்கேன். அடுத்ததா வந்து பெரண்டைங்க. இந்த பெரண்டை வந்து பவளமல்லி செடி மேல வந்து படர்ந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இத வந்து நம்ம எலசா தாங்க யூஸ் பண்ணணும். முத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 கணு அல்லது 3 கணு அந்த எலசா இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணணுங்க. முத்துனத வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம பறிக்கும்போது நம்ம கை எப்படி அரிக்கும் இல்லைங்களா? அதே மாரி தான் தொண்டைய அரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எலசா யூஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜாயிண்ட் பெயின், மூட்டு சம்மந்தமா எல்லா பிரச்சனைக்கும் வந்து பிரண்ட வந்து சாப்பிடலாங்க. அடுத்ததா வந்து மூக்குத்தி அவரை. இது வந்து நான் விதை போட்டே வளர்க்கல. ஒரு டைம் போட்டா திரும்ப திரும்ப விதை விழுந்து அதா முளைச்சிட்டு இருக்குங்க. களைச்செடி மாரி வந்துட்டே இருக்கும். நான் பிச்சு பிச்சு போட்டுருவேன். அப்போ கூட அந்த மாரி தவறி போய் திரும்பவும் அது வளர்ந்து வந்து காய் குடுத்துருங்க. அந்த மாரி வளர்ந்த செடி தான். இது வந்து நம்ம பறிக்கும்போது இது வந்து பால் வருங்க இந்த காயிலேருந்து. இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வந்து பீன்ஸு எப்படி இருக்குமோ அந்த மாரி டேஸ்ட்ல தாங்க இருக்கும். அந்த முன்னாடி இருக்க அந்த விதை பகுதிய விட்டுட்டு, மேல இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததா வந்து சங்குப்பூ கொஞ்சம் இருக்கு. அத வந்து டீ போட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 பூ இருந்தா போதும். ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு டீ போட்டுக்கலாம். இப்பதாங்க சிறகு அவரை வந்து 2 காய் வந்திருக்கு. இன்னும் அது முத்தி வரலங்க. கொஞ்சம் எலசா தான் இருக்கு. அடுத்ததா வந்து வெண்டைக்காங்க. பருவன் வெண்டையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பச்சை வெண்டை தான் 2 இருக்கு. தக்காளியும் முடிஞ்சு வந்துருச்சுங்க. கடைசி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா அறுவடை வீடியோ முடிஞ்சுது. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.